அண்ணாமலையை காலி செய்ய உருவாகும் தமிழக வெற்றிக் கழகத்தோட புதிய படை கொஞ்சம் கொஞ்சமாக தமிழக வெற்றிக் கழகத்தோட உறுப்பினர் சேர்க்கை ரொம்ப வேகமாக போய்கொண்டு இருக்கு. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் மாபெரும் வெற்றியை பெற்ற பிறகு ஸோ தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்தது. ஸோ வெற்றி பெறுவதற்கு முன் தமிழக வெற்றிக் கழகத்தில் 1 கோடி பேர் உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க. இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகத்தில் 2 கோடிக்கும் மேலே உறுப்பினர்கள் சேர்க்கை நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. 2 கோடி உறுப்பினர்கள் தமிழக வெற்றிக் கழகம் சேர்ந்திருக்காங்க. இது இன்னுமே ஷாக்காக இருக்குது. ஏன்னா சமீபத்தில் தான் அண்ணாமலை அவர்கள் தன்னோட இயக்கத்தை அறிவித்தாங்க. அந்த இயக்கத்தில் 18 லட்சம் பேர் ஜாயின் பண்ணாங்க. ஸோ கரெக்டாக அண்ணாமலை இயக்கத்தை அறிவிக்கிற சமயத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இன்னுமே சேர்க்கை அதிகமாக இருப்பதால் இளைஞர்களோட வாக்குகள் இளைஞர்களோட உறுப்பினர் சேர்க்கை அண்ணாமலைக்கு போகாமல் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு போய்விட்டதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஸோ இதனால் இன்னுமே நாளுக்கு நாள் தமிழக வெற்றிக் கழகம் பலமாகி கொண்டே இருக்குது. இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் வீக்காகி கொண்டு இருக்காங்க. ஸோ அண்ணாமலை விஜய்க்கு நான் தான் எதிர்க்கட்சின்னு சொன்னார். ஆனால் அதுக்கான செயல்பாடுகள் எதுவுமே இல்லாமல் தான் இருக்குது. என்ன நடக்க போகிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம்.